ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சபரிமலைக்கு போன வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ எடுத்தது வந்து ஜனவரி மாதம். போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி, சாரி மன்னிச்சிக்கோங்க. வீடியோ எடுத்துகிட்டு நான் கஷ்டப்பட்டு சரி அதை டெலீட் பண்ணுறதுக்கு எனக்கு மனசு இல்லை. சரி அதனால் உங்கள்கிட்ட காமிக்கலாமேன்னு தான் போடுறேன், யாரும் திட்டாதீங்க. முன்னாடி போட்ட கோலம் பார்த்திங்கன்னா கன்னி பூஜை அன்னைக்கு போட்ட கோலம். அன்றைக்கி வந்து விளக்கு பூஜை அந்த மாதிரி நடக்கும். அதுக்கு மறுநாள் காலையில் தான் பார்த்திங்கன்னா இடுமுடி கட்டி சாமி மலைக்கு கிளம்புறாங்க. இந்த வீடியோ வந்து மாலை போட்டது யாருன்னு பார்த்திங்கன்னா எங்கள் தங்கச்சி ஹஸ்பண்ட் தான் போட்டிருந்தாரு. அவர் வந்து இதான் ஃபஸ்ட்டு வருஷம் கன்னிசாமியாக தான் போகிறாரு. அதனால் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்குமே இன்வைட் பண்ணி கிராண்டாக தான் பண்ணியிருந்தாங்க. இந்த வைப்பு சூப்பராக இருந்தது, நல்லா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடுத்த வருஷம் எப்படா வரும்னு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வைப்பே தனியாக அது ஒரு தனி சந்தோஷமாக இருந்தது, அதுக்காக தான். அப்புறம் வீட்டில் சாமி அவங்க ஃபஸ்ட்டு வருஷன்றதுனால வீட்டில் வந்து இடுமுடி கட்டுறதுக்கான அந்த கோயிலில் தான் இடுமுடி கட்டினாங்க. அதுக்கு முன்னாடி வீட்டில் ஒரு சில ப்ரிப்ரேஷன் பண்ணுவாங்கள்ல, அதெல்லாம் 2 சாமிங்க வந்து பண்ணாங்க. இவர் ஃபஸ்ட்டு வருஷம் இவருக்கு தெரியாதுன்றதுக்காக அவங்க தான் பண்ணி, அப்புறம் வீட்டில் தாத்தா பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் இடுமுடி இதெல்லாம் எடுத்து வச்சு வெளியில் வந்து தேங்காய் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினோம். அதுக்கப்புறம் அவரும் கோயிலுக்கு போயிட்டார். கோயிலில் பார்த்திங்கன்னா ஒரு 7 மணி போல் இடுமுடி கட்டினாங்க. அந்த கோயிலே சூப்பராக இருந்தது, பாருங்கள், காமிச்சிருக்கேன் வீடியோவில். அதுக்கப்புறம் எல்லோரும் மார்னிங்கே வந்துட்டாங்க, ஒரு 7 மணி போல் எல்லாருமே வந்துட்டாங்க. அப்புறம் கோயிலில் இடுமுடி கட்டிட்டு காலையிலே இடுமுடி கட்டினாலுமே ஆனால் போகிறதுக்கு ஒரு 2 மணி பக்கம் ஆயிடுச்சு மதியம். ஆனால் போகும்போது அது ஒரு மாதிரியே கில்ட்டியாக ஃபீல் ஆச்சு, அது ஏன்னு தெரியல, ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்தது. ஆனால் நல்லபடியாக சாமி மலைக்கு போய் சாமியை பார்த்துட்டு ரிட்டன் வந்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் லேட்டாக தான் போடுறேன், தயவுசெய்து யாரும் திட்டாதீங்க, சாரி. அவர் கூட பார்த்திங்கன்னா ஒரு 30 சாமிக்கிட்ட போனாங்க. எல்லாருமே வந்து ஒரு 4-5 வருஷம் போனவங்க தான். கன்னிசாமின்னு பார்த்திங்கன்னா ஒரு 10-15 பேருக்குள்ளே தான் இருப்பாங்க கன்னிசாமின்னு பார்த்திங்கன்னா. மீதி எல்லாருமே ஏற்கனவே போனவங்க தான். நாங்கள் சபரிமலைக்கு போயிட்டு ஒரு சில வீடியோலாம் அனுப்பிச்சிருந்தாரு. அது எந்தெந்த இடம்னு எனக்கு தெரியல, நான் இதுவரையும் சபரிமலைக்கு போனதில்லை. ஆனால் என்னை ஐயப்பன் கண்டிப்பாக ஒரு நாள் கூப்பிடுவார், அதுக்கான நாளை வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த நெய் தேங்காய் உடச்சி பார்க்கும்போது அதில் கட்டியாக அந்த நெய் பார்க்கும்போது அவர் என்ன சொன்னார்னா 48 நாள் தவம், ஐயப்பன் எனக்கு காட்சி கொடுத்த மாதிரி அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு சொன்னார். எல்லோரும் எங்கே இருந்தாலும் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு ஐயப்பன்கிட்ட வேண்டிக்கிட்டாங்க. எல்லோரும் எங்கே இருந்தாலும் நல்லா இருப்போம். சாமியே சரணம் ஐயப்பா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.